2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குக்கு பெயர் போன ராசா அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. அதுல தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. அதுல சில நக்கலும் நையாண்டியும் கூட பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க அப்படிதான், அதுக்கெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பதில் சொல்லுன்றதுலாம் அவசியமே கிடையாது. ஆனா அரசியல் ரீதியா சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுக்கு இப்போ நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும் கண்டிப்பா. அதுல ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விவசாய கடனை முழுமையா ரத்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்க RBIயோட உத்தரவை வாங்கணும். அவங்களோட உத்தரவு இருந்தா மட்டும்தான் நீங்க விவசாய கடனை முழுமையா ரத்து செய்ய முடியும். இது கூட தெரியாம நீங்க எப்படி உங்களோட தேர்தல் அறிக்கையில அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நல்ல கேள்விதான். எப்படி புரிஞ்சுதுங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. நல்ல கேள்விதான் மக்களே. இது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு நான் பதில சொல்றேன். என்கிட்டயும் ஒரு கேள்வி இருக்கு. 2021 தேர்தலப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மெரிட்ல துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து முழுமையா நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தீங்க 5 வருஷமும் ஆச்சு. மக்கள் இன்ன வரைக்கும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, எங்க சார் நீட் தேர்வை ரத்து செய்யறேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்க கொடுத்த பதில் என்ன? நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்ல, அதாவது மாநில அரசுக்கு இல்ல, மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, கரெக்ட் தான். ஏன் உங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தப்போ இது தெரியலீங்களா? இந்த அறிவு உங்களுக்கு இல்லையா? நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்ல, மத்திய அரசுக்கு தான் இருக்குது என்ற அந்த அறிவு இல்லையா? இது என்னன்னு சொல்லலாம்? அதிமேதாவித்தனம் சொல்லலாமா? இல்ல குருட்டுத்தனம் சொல்லலாமா? இல்ல ஒரு தற்குறித்தனம் சொல்லலாமா? சொல்லுங்க ராசா அவர்களே. அடுத்ததான் இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, மின்சார தட்டுப்பாடு எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே, மின்சார தட்டுப்பாடு ஏன் ஏற்படுது? நீங்க பண்ண ஊழல்னாலதான். மின்சாரத்துறையில நீங்க பண்ணியிருந்த ஊழல் காரணமா தான். புரியுதுங்களா? கோடை காலங்களில் அளவுக்கு அதிகமா மின்சாரம் தேவைப்படும், அதனால நாங்க அதிகபட்சமான தொகை கொடுத்து கூட தனியார் கிட்ட இருந்து நாங்க மின்சாரத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, அதுல எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்கன்றது இப்பதான் வெளியில வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு அதிகபட்சமான லட்சங்களை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எங்களோட மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் நீங்க மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து தேவை அதிகமா இருக்கிறதுனால வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுலயும் ஊழலை பண்ணிருக்கீங்க. சோ இதையெல்லாம் சரி பண்ணும் இல்லையா? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நீங்க பண்ணிருக்கிற ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் இருக்கு. உங்களோட சுய லாபத்துக்காக சட்டம் ஒழுங்கு கட்டவிழ்த்து விட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா? அதையெல்லாம் சரி செய்யணும். தேவையில்லாத ஆணிகள்லாம் நிறைய நீங்க அடிச்சு வச்சிருக்கீங்க. அதாவது காவல்துறையில உங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆட்களை முக்கியமான பதவிகளை போட்டு வச்சிருந்தீங்க. அதையெல்லாம் அந்த அதிகாரிகள் எல்லாம் கரெக்டா இருந்தா தானே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஸோ அதையெல்லாம் களை எடுக்கணும் இல்லையா? உதயநிதி அவர்களும் இதே தான் சொல்லியிருந்தாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸலத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. நீங்க சட்டம் ஒழுங்கு கத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்குள்ள தமிழ்நாடு தாங்காது CM சார் அப்படின்னு சொல்லி நக்கலா ஒரு பதிவு போட்டிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட ஆட்சியில நீங்க சட்டம் ஒழுங்க பாதுகாப்பாகவும் பத்திரமாவும் வச்சிருக்கல. புரியுதுங்களா? இரும்பு கரம் கொண்டு அந்த சட்டம் ஒழுங்க நீங்க பாதுகாக்கல, நீங்க கட்டவிழ்த்து விட்டுட்டீங்க. ஏன்னா அதுதான் துருப்பிடிச்ச கரமாகி போச்சு இல்ல. அதனாலதான் அந்த கட்டுப்பாடு கடந்த 5 வருஷமா இல்லாத விளைவாதான் இப்பயும் ஒரு சில குற்றச்செயல்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிலையா சரி செய்யணும், நிரந்தரமா அங்க இருக்க கலைகள் எல்லாம் புடுங்கி எடுக்கணும்ன்ற வேலையில தான் தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி விஜய் எங்க அண்ணன் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்ல நடந்த அந்த குழந்தைக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கடுமையான தண்டனை அந்த 2 கொடூரமான மிருகங்களுக்கும் கொடுக்கப்படும். 24 மணி நேரத்திலேயே அந்த குற்றவாளிகளை தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்ணிருக்கு. சோ அவங்களுக்கு மிக விரைவில் கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்றதையும் முதல்வர் அவர்கள் உறுதியா சொல்லியிருக்காரு. சோ அதனால ஆடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க. ஒவ்வொரு ஆணையா புடுங்கிட்டு வரும். அதையெல்லாம் நிரந்தரமா புடுங்கினதுக்கு அப்புறம், எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம், அரசு இயந்திரத்தை முறையா சரி செஞ்சதுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு நல்லாவே இருக்கும். அது வரைக்கும் நீங்க எங்க இருப்பீங்களான்னு தெரியல. எந்தெந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் எந்தெந்த ஜெயில இருப்பீங்களோ தெரியல. எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க கம்பி என்றதுக்கு. மக்கனையா வாய் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். வெள்ளை அறிக்கை வரட்டும், ஒவ்வொரு துறையிலையும் நீங்க செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இப்படி வாய் பேசுங்க பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்களை வச்சு தான் என்னோட முதல் படத்தை நான் தயாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட தளபதி விஜய் அவரோட கால் சீட்டுக்காக வெயிட் பண்ணி குருவி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து கல்லா கட்டி அதுக்கப்புறம் சில படங்களை தயாரிச்சு அதுக்கப்புறம் நீங்களும் உங்களோட குடும்ப அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட தன்னோட மூஞ்ச பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சில படங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறம் மெரிட்ல உங்க அப்பாவும் தாத்தாவும் அரசியல் இருக்காங்க, திமுக கட்சி அவங்களோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மெரிட்ல ஒரு MLA சீட்டை வாங்கி அதன் மூலமா துணை முதல்வரான உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா கடந்த 30 வருஷமா சினிமா துறையில கடினமா உழைச்சி ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இந்த மூஞ்சியெல்லாம் மக்கள் காசு கொடுத்து பார்க்கணும்னு பத்திரிகைகள் எழுதினாங்க. இன்னைக்கு அதே மூஞ்சிய தமிழ்நாட்டுல ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் மாட்டி வச்சிருக்காங்க. ஏன் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த மனுஷனோட புகைப்படத்தை மாட்டி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு கடின உழைப்பை போட்டு அந்த மனுஷன் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா வந்து சினிமா துறையில நின்றுருக்காரு. 2008வது வருஷம் ஈழ தமிழர்களுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார். 2009வது வருஷத்துல
தன்னோட நற்பணி மன்றமா இருந்த, ரசிகர் மன்றமா இருந்த அந்த மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தி மக்களுக்காக அரசியல் பண்ணணும், மக்களுக்காக நலத்திட்டங்களை பண்ணணும்னு சொல்லி அப்போல இருந்து 2009 இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு மக்களுக்காக. அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இயக்கமா இருந்த தன்னோட இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமா மாத்தி 2.5 வருஷத்துக்குள்ள ஆட்சியை பிடிச்சி அங்க முதல்வராக உட்காந்துருக்காரு. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் உங்களோட அந்த அல்லு சில வார்த்தைகள் எல்லாம் பொருட்படுத்தாம மக்களுக்காக நல்லது செய்யணும், மக்கள் நலம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஸோ நீங்க அந்த புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மனுஷன் கண்டுக்க போறது இல்லை, இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஸோ மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் வச்சு மக்களின் முதல்வரா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருத்தரா இன்னைக்கு அந்த மனுஷன் இருக்காரு. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் அதையெல்லாம் இங்க இனிமே எடுபடாது. தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வரா தளபதி விஜய் அவர்களை மக்கள் இனிமே உட்கார வைக்கத்தான் போறாங்க. இதுக்கப்புறமும் நீங்க என்ன டிராமா போட்டாலும் இனிமே அது எடுபடாது. ஸோ அதனால சும்மா எங்க போனாலும் வயிறு எரிஞ்சு புலம்பிட்டு இருக்காதீங்க ராசாக்களா. ஒரு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா அது மணப்பெண்ணையும் மணமாப்பிளையும் வாழ்த்துறதுக்காக தான் கூப்பிடுறாங்க. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிட்டு இருக்கீங்களே, அங்க போய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி வயிறு எரிஞ்சு புலம்பிட்டு இருக்கீங்களே, எப்படியா அந்த மணப்பெண்ணும் மணமாப்பிள்ளையும் சந்தோஷமா இருப்பாங்க? அங்க போய் நல்ல விதமா 4 வார்த்தை பேசுங்க, அவங்கள வாழ்த்தி பேசுங்க. அதை விட்டுட்டு ஒரு திருமண நிகழ்வுல போயிட்டு உங்களோட வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டி தீத்திட்டு இருந்தா விளங்குமா அது? முதல்ல அரசியலுக்கும் இந்த தனிப்பட்ட விஷயங்களுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. தற்குறின்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் சொல்லிட்டு நீங்க தற்குறித்தனமா நடந்துக்காதீங்க. இதையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத யோசிங்க. யோசிச்சு மக்கள் ஏன் நம்மளை வெறுத்தாங்க, நம்மளை ஏன் வேணான்னு தூக்கி தூர போட்டாங்கன்றதை யோசிங்க. வக்கனையா வாய் பேசுறீங்களா இன்னைக்கு? உங்க காலத்தில் நடந்ததை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ குவாரிகள், கல்குவாரிகள், எத்தனையோ கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. முறையான அனுமதி இல்லாம நிறைய கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கு. அதுல 67 கல்குவாரிகள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில உட்கார்ந்ததும் மூடப்பட்டிருக்கு. அதுல ஒரு கல்குவாரியில பர்டிகுலரா ஒரே ஒரு குவாரியில 5 லட்சம் கனமீட்டருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 25 லட்சம் கனமீட்டருக்கு கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். ஏன் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாம நடந்தது? 5 வருஷமா நடந்திருக்கு. இது ஒன்றும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஆட்சி அமைஞ்ச அந்த 20 நாளுக்குள்ள நடக்கல. புரியுதுங்களா? உங்களோட ஆட்சியில தான் நடந்தது. 5 லட்சம் கனமீட்டருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 25 லட்சம் கனமீட்டருக்கு கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? டாடி சிஎம்ஓ இந்த துணை முதல்வர் மெரிட்ல துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின்களும் அங்க சீட்ல உட்காந்து என்ன சீட்டை தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தீங்களா? இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆளுகள் நினைச்சுதானே ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. இனிமே உங்க கதை முடிய போகுது. இன்னைக்கு நீங்க என்ன பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணுங்க, எவ்வளவு வேணா அவதூறுகளை பரப்புங்க, பிரச்சனையே இல்லை. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்தது, என்ன மாற்றங்கள் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு, என்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன வேணா புலம்பி தள்ளுங்க, பிரச்சனையே இல்லை. எங்க முதல்வர் அவர்கள் என்ன விஷயங்களை மக்களுக்காக, மக்களோட நலனுக்காக செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு. உங்களோட முகத்திரையெல்லாம் கிளிய போகுது, ஏற்கனவே கிழிஞ்சிருச்சு, இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலா கிளிய போகுது, புள்ளி விவரத்தோட கிளிய போகுது. வெயிட் பண்ணுங்க, ருக்கோ ஜரா, வெயிட் பண்ணுங்க ராசா, வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு துறையிலையும் நீங்க பண்ண எல்லா ஊழல்களும் கூடி சீக்கிரம் வெளிவரத்தான் போகுது. ஸோ அதுக்குள்ள என்னெல்லாம் புலம்பணுமோ, என்னெல்லாம் வைத்தறிச்சலை கொட்டி தீர்க்கணுமோ தீர்த்துக்கோங்க. புரியுதுங்களா? நல்லா இருக்கும். எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் நல்லா இருப்போம். தளபதி விஜய் அவரோட ஆட்சியில நல்லா இருப்போம்.